கர்த்தர் ஒத்தாசை பண்ணி இருக்கிறார். இந்த மாலை வேளையில நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாப்பேஸ் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே என் எல்லையை விரிவாக்கும், என் எல்லையை விரிவாக்குவது மாத்திரமல்ல என்னை ஆசீர்வதியும், என்னை பெருக பண்ணும் என்று அவன் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார், அவரை ஆசீர்வதித்தார், அவருடைய எல்லையை பெருக பண்ணினார். இந்த மாலை வேளையில நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய எல்லைகளை பெருக பண்ணுவார். இன்னும் நான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 10 குஷ்டரோகிகள் இருந்தார். குஷ்டரோகிகள் என்று சொல்லுகிற நேரத்தில் நாம் அறிந்திருக்கிறது போல ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறதான, கைவிடப்பட்டதான நிலைமையில் இருக்கிறதான ஒரு நிலைமையில் இருக்கிறவர்கள். அவருடைய வாழ்க்கை பரிதாபமான ஒரு வாழ்க்கையான ஒரு சூழ்நிலைமை. அப்படிப்பட்டதான 10 குஷ்டரோகிகள் இவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் பொழுது இவர்கள் சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். நீங்களும் ஒருவேளை சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாய், மக்களால் ஒதுக்கப்பட்டவர்களால் நீங்கள் ஒரு காணப்படலாம். அன்பானவர்களே, இந்த 10 குஷ்டரோகிகள் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர்களை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், என்ன பாவம் பண்ணினானோ, இவர் செஞ்சதான தப்பு, இப்படி ஒரு வியாதி வந்திருக்கிறது என்று. மற்றவர்கள் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, சமுதாயத்தால் தாழ்வாய் பேசப்பட்டதான ஒரு வகுப்பினர். அன்பானவர்களே, நாமும் கூட ஒருவேளை மற்றவர்களால் இழிவாய் பேசப்படுகிறவர்களாய் காணப்படலாம். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை அற்பமாய் பேசலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மில் கருசனை உள்ளவராயிருக்கிறார். இவர்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு யாரும் செவி கொடுக்கிறவர்கள் இல்லை. இவர்கள் கூப்பிட்டால் ஒருவேளை ஏதோ பிச்சை காசு போடுகிறவர்களாய் காணப்படலாம். இப்படிப்பட்டதான சூழ்நிலைமையிலே சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், சமுதாயத்தால் தவறாய் பேசப்பட்டவர்களாய், சமுதாயத்தால் ஒரு இலை நிலைமையில் இருக்கிறதான இந்த 10 பேர் ஒரு நாள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஐயரே, எங்களை சுத்தமாக்க உம்மால் கூடும், எங்களை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் சுத்தமானவர்களாய் ஆசாரிடத்துல போய் காண்பீங்கள் என்றார். அவ்வளவுதான். தேவன் சொன்னதான இந்த வார்த்தையை அவர்கள் கேட்டார். இயேசுவினிடத்திலே வந்து சொன்னார்கள் தங்களுடைய காரியத்தை. ஆண்டவர் சொன்ன உடனே போகிறார். வேதம் சொல்கிறது, அவர்கள் வழியில் இருக்கையில் அவர்களுடைய குஷ்டரோகம் நீங்கிவிட்டது. ஆண்டவராகிய தேவன் கொடுத்த ஒரு பெரிய மாறுதலை பாருங்க. இப்பொழுது சமுதாயத்தில் யாரும் இவர்களை ஒதுக்கி வைக்க மாட்டார்கள். இப்பொழுது சமுதாயத்தில் யாரும் இவர்களை குறை பேச முடியாது. இவர்களும் இப்பொழுது கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்க மாட்டார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறதான மாறுதல். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் அந்த குஷ்டரோகியை போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதே நிலைமையில் இருக்கலாம். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், மற்றவர்களை பார்க்கும் பொழுது படிப்பு இல்லை, ஒன்னும் சரியான அழகு இல்லை, இன்னும் பலவிதமான சூழ்நிலைமைகளை மனிதர்கள் வார்த்தைகளை சொல்லி நம்மை வேதனைப்படுத்தலாம். ஒருவேளை நம்மை குறை கூறிக்கொண்டே இருக்கலாம். ஒன்றுகள் லாயக்கில்லாதவன், நீ பிறந்த நேரம் சரியில்லை, நீ என்ன செஞ்சாலும் ஒன்னும் விளங்க போகிறது இல்லை, இப்படி பலவிதமாய் நம்மை மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். இழிவையான நிலைமையிலே காணப்படலாம், தேவை மிகுந்த நிலைமையிலே காணப்படலாம். இந்த நேரத்தில் மனிதர்களை தேடி போனால் மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய முடிவதில்லை. மனிதர்கள் நம்மை பார்த்து சரி உதவி செய்யலாம் என்று சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரிடத்துல கூப்பிடும் பொழுது அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற நேரத்தில் அவர் நமக்கு இறங்கி நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். முதலாவதாக நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை பெருக பண்ணுவார். இரண்டாவது, கர்த்தரை தேடுகிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே முந்தி காணப்பட்டதான எல்லா சூழ்நிலைமைகளும் நேர் தலைகீழாய் மாற்றப்பட்டுவிடும். காரணம் என்னவென்றால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எப்படிப்பட்டதான இக்கட்டான நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது
ஆண்டவராகிய தேவன் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. மனிதனாயிருந்தால் பட்சபாதம் பார்ப்பான். படித்தவன் படிக்காதவன், அழகுள்ளவன் அழகில்லாதவன், பெரிய வீட்டு மனிதன் சிறிய வீட்டு மனிதன், மேல் குலத்தை சேர்ந்தவர்கள் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்று மனிதன் வித்தியாசம் பார்க்கலாம். அரசாங்கங்கள் வித்தியாசங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் வித்தியாசம் பார்க்காதவர். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், பாரபட்சம் இல்லாதபடி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். எனவே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். மூன்றாவதாக தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே 4 புருஷர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார். பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே தலை சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறதான காலம் அது. அவர்கள் யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறார். யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிற நேரத்தில் அவர்கள் அங்கே கொண்டு போய் யூதர்களில் இருந்ததான சில நல்ல அழகான வாலிபர்களை, படித்தவர்களை தங்களுடைய ராஜாங்க வேலையிலே, அரண்மனை வேலையிலே பயன்படுத்தும்படி விரும்பினார். இவ்விதமாய் கொண்டு செல்லப்பட்டவர்களிலே 4 பேரை வேதம் சொல்கிறது. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேரும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டதான அந்த ராஜ குடும்பத்திலே ஒரு பிரபு குலத்தை சேர்ந்தவர்கள். ராஜாவின் அரண்மனையிலே பணிபுரியத்தக்கதான அளவிலே அவர்கள் மேன்மைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. என்ன பிரச்சனை? திடீரென ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். ராஜா சொப்பனம் கண்டது மாத்திரமல்ல, சொப்பனத்தை ராஜா மறந்து விடுகிறார். மறந்து விட்டதான ராஜா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்கிறார். இப்படி சொல்லப்பட்டதான நேரத்தில் அவன் சொல்லுகிறான், ராஜாவுக்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் எல்லாருடைய பிரபுக்களுடைய தலை சிரச்சேதம் பண்ணப்பட்டு விடும், கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொல்லுகிறான். இக்கட்டான சூழ்நிலை. இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாத நிலைமையிலே இப்பொழுது எல்லா ஞானிகளும் பிரமிப்படைந்து இருக்கிறார். எல்லா ஞானிகளும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ராஜாவிடத்தில் சொல்லுகிறார், ஐயா சொப்பனத்தை சொல்லும், நாங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்கிறார். ராஜா சொல்லுகிறான், இல்ல இல்ல, சொப்பனத்தையும் சொல்ல வேண்டாம், அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். இவ்விதமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எல்லா மனிதர்களும் பயந்து திகைத்து போயிருக்கிற நேரத்தில் இந்த 4 புருஷர்களும் ஆண்டவரிடத்துல போனார். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், ஐயா நாங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே மரணமா ஜீவனா என்கிற நிலைமையில் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவராகிய தேவன் ராத்திரியிலேயே சொப்பனத்திலே தோன்றி அந்த ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் இப்படி இக்கட்டான சூழ்நிலையில நாம் மாட்டிக்கொள்ளுவர்களாய் காணப்படலாம். பலவிதமான இக்கட்டு பிரச்சனை, என்ன செய்வது, என்ன முடிவெடுப்பது என்று தெரியாத நிலைமையிலே காணப்படலாம். அந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவராகிய தேவனை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் நமக்காய் வழி திறப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். என் ஆண்டவராகிய தேவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது முதலாவதாக என் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை பெருக பண்ணுகிறார். இரண்டாவது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே மாற்ற வல்லவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறார். மூன்றாவதாக, என் ஆண்டவராகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிறதான நேரத்தில் என் தேவன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை செய்கிறார், இக்கட்டுகளிலிருந்து விடுதலை செய்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களா? அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் அவருக்கு உதவி செய்கிறார் என்று வேதம் கூறுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததோ உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். என்னோடு சேர்ந்த ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். நீங்கள் இருக்கிற இடங்களை தலையில தாழ்த்தி, உங்க நிலைமை எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை அந்த யாப்பேசை போல என் தாய் என்னை துக்கத்திலே கர்ப்பம் தரித்து துக்கத்திலே நான் பிறந்திருக்கிறேன், என் வாழ்க்கை என்னவாகுமோ என்று ஒருவேளை நினைக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை எல்லையை பெரிதாக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். அந்த 10 குஷ்டரோகிகளைப் போல சமுதாயத்தால் கைவிடப்பட்டவர்களாய்,
சமுதாயத்தால் அவமானமாய் பேசப்பட்டவர்களாய், ஒரு எதிர்கால நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருக்கலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த தானியேல், சாத்ரா, மேசாக், ஆபேத்நேகோ என்பது போல இக்கட்டான சூழ்நிலைமையில் என்ன செய்வதென்று தெரியாத பிரச்சனையின் மத்தியில நீங்கள் இருக்கலாம். கர்த்தரை நோக்கி தேடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலைமையில் இருந்தால் அப்பா உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது இந்த நாளிலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய ஜெபத்திற்கு, அவருடைய விண்ணப்பங்களுக்கு, அவருடைய வேண்டுதலுக்கு, அவருடைய கூப்பிடுதலுக்கு பதில் கிடைக்கிறபடி ஆளுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே அவர்கள் ஒருவேளை கர்த்தாவே யாப்பேசை போல துக்க நிறைந்தவர்களாய் காணப்படலாம். அந்த குஷ்டரோகிகளை போல கைவிடப்பட்டவர்களாய் காணப்படலாம். தானியேல் அவருடைய நண்பர்களைப் போல பிரச்சனை நிறைந்த நிலைமையில் இருக்கலாம். அப்பா கிருபையா இறங்கி அவருடைய பிள்ளைகளுக்கு பூரண விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் உண்டாகட்டும். அவருடைய வாழ்க்கையிலே சரீரங்களே காணப்படுகிற எல்லா வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்திலே முறிக்கப்படட்டும். பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எதிர்கால நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை உண்டாகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, மனதார ஆசீர்வதிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய அவசர ஜெப உதவிக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எங்களை முகவரி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கேவி கிணறுகளே பொன்னாம் என்னுள்ள இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய அவசர ஜெப உதவிக்கு எங்களை தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். 42000598. ஒரு சந்தோஷத்துக்கு நாங்கள் சகாயரா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஞாயிறு ஆராதனை நேரம்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 10 மணிக்கு. வேத பாட வகுப்புகள் புதன் மாலை 6:30 மணிக்கு. உபவாச ஜெபம் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு. ஆயத்த கூட்டம் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. எங்களது முகவரி: பாஸ்டர் ஏ. ஸ்டீபன், தலைமை போதகர், IPM சபை, 1 KVK நகர், தூத்துக்குடி. செல் 9443132580.